சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். எங்களது குருநாதராகிய சக்தி சோமையா அவர்களும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா, சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் விளக்குவார்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே போல் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும், தமிழ் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பெயர்ச்சி பலன்கள். எல்லாருமே சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டும்தான். அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மந்தக்காரகன் அப்படிம்போம். மந்தக்காரகன் அப்படின்னாக்க, அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், கொஞ்சம் மொல்லமாக போவார். அதே போல் நம்மளோட கிரக பயிற்சியில் பொறுத்தளவுக்கு மெல்லமாக செல்லும் கிரகங்கள், விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் அதிக மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான். இவர் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது 9 நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, ஏழரை சனியில் ஜென்மச்சனி, பாதச்சனி, இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும். அதே போல் நம்ம இந்த பேரில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 29/3/2023. அன்றைக்கி கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறார். அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க, ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிதுன ராசியில் பிறக்கிறாரு. அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் 1:10 மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் 1ஆவதாகவும் மீனம் கடைசியாகவும் இருக்குது. அப்படியேற்பட்ட மேட ராசியில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெயர் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்ன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, துலா ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 1:10க்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது. இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில என்னென்ன பெயர்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை
தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பெயர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 23/4/2023 குரு பகவான் பெயர்றாரு. அதுக்கு அடுத்தது 8/10/2023 ராகு கேது பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது 1/5/2024 அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. அதே போல் 26/4/2025 ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிக்குள்ளாரே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 11/5/2025 குரு பயிற்சி நடக்குது. அடுத்தது 6/3/2026 அடுத்த குரு பயிற்சி. அப்போ இந்த மாதிரி கோல்சார் அமைப்பில், இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்திய சனி பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம இப்போது சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2023 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனியானவர் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்த்துருவோம். மகர ராசிக்கு ஒரு விதத்தில் பார்த்தா இது நல்ல சனி பயிற்சி. ஏன்னா இவ்வளோ நாள் ஜென்ம சனியில் இருந்து எந்த விஷயத்தை தொட்டாலும் அது லேட்டாகி நடக்காமல் டிலே ஆகி இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்த மகர ராசி அன்பர்கள் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. இனிமேல் பாத சனியாக இருந்தால் கூட இந்த 3 வருஷம் இருந்த அளவுக்கு ப்ரெஷர் இப்போ இருக்காது ஓரளவு. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதாவது ஒன்றை இப்போ கொடுத்து இன்னொன்று வாங்குகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஒரு சைடில் ப்ராப்ளம் இருக்கும், பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருந்தால் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்கும் மகர ராசிக்கு. ஆனாலும் பொதுவாக பார்த்தா ஜென்ம சனியிலேருந்து விலகிறதுனால ரொம்ப பெரிய ரிலீஃபில் இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இதுவரை ஆன மாதிரி லேட்டெல்லாம் இனிமேல் உள்ள விஷயங்கள்லாம் நடக்காது. ஆனாலும் பொதுவான பலன்களாக நம்ம இதை பார்த்துடுவோம், கோச்சார பலன்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கலாம். இப்போ சனி 2ஆம் இடமான கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடமான மேஷத்தையும் பார்க்குறார். பார்வை பலன் சனிக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவர் பார்க்குற இடம் பால் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் 8ஆம் இடமான சிம்மத்தையும் சனி பார்க்குறார். அதே மாதிரி 10ஆம் இடமான 11ஆம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்குறார். மகரத்துக்கு 11ஆம் இடமான விருச்சிகத்தையும் பார்க்குறார். இது எல்லாமே பார்த்தா எல்லாமே ஓரளவு 8ஆம் இடம் 11ஆம் இடம் இது எல்லாமே சனி பார்க்குறதுனால ஒரு நல்ல விசேஷம். சனி எப்போவுமே 11ஆம் இடத்துல ரொம்ப விசேஷம். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்தணும். அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேரண்டி கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 3 வருஷம் சனி கும்பத்தில் இருக்க போகிறார். இந்த 3 வருட காலம் மகர ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, இந்த கேரண்டி கையெழுத்து போடுறது, அதே மாதிரி குடும்பத்தில் யார்கிட்டையாவது பிரச்சனைகளை பேசும்போது தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த 3 வருட காலம் நல்ல ஒரு பொற்காலமாகவே இருக்கும். இன்னும் மேலே உள்ள விஷயங்களை பற்றி சம்பத் ஐயங்காரை விளக்குவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையில் 5 வருஷங்கள் இப்போ 7.5 சனியில் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி 2.5 வருஷம் பாத சனியில் இருக்காங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் இவர்களுக்கு இருக்குது. ஏற்றங்களுடன் கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குது. என்ன குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பண வருமானம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும், படிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு. இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். அதுவும் தொழிலில் அப்படின்னு பார்த்தீர்களேனால் மகரத்திற்கு இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது
உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் இந்த இது லாயர்ஸு, அட்வொகேட்ஸு, அஸ் வெல் அஸ் ஜஸ்டிஸு, ஜுடிஷியரியில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். மகர ராசியில் இருக்கும் அரசு பணியாளர்கள், இதை தவிர பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்ற காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுவும் வந்து பாதசனியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் பார்க்கறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 8-2 சம்பந்தப்படுறதுனால கண்டிப்பாக பொருள் வரவு நேர்வழி இல்லாமல் மறைமுக வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது திடீர் புதையல்கள் கிடைக்கிறது, திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டம், இந்த மாதிரியான அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரி இது ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாத திடீரென்று பண யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கு அமையக்கூடும். இதை தவிர பார்த்தீர்களேனால் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் வந்து ஒரு அபிவிருத்தி ஏற்றங்கள் இருக்கும். இவர்கள் வந்து புதுசாக வந்து வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு அலங்கார விஷயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லைன்னா புதுசாக வந்து ஒரு இடம் வாங்குவாங்க. அதுவும் வந்து இந்த கிரவுண்டு, அதாவது நிலங்கள், விவசாய நிலங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானும் போய் அவர் 4ஆம் இடத்துல உட்கார்றது, அவர் 12க்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய இந்த விவசாய நிலங்கள், அந்த மாதிரி அதாவது தோப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கீழ்த்தட்டு மக்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பர்சனாக ஆகக்கூடிய காலகட்டம். அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் வந்து ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து கீழ்த்தட்டு மக்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கும். அதாவது சனி பகவான் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அது வந்து மிகப்பெரிய யோகம். அதை வந்து சசயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சசயோகம் இருக்கிறவர்கள், அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறார், மகரம் கும்பத்தில் வந்து ஆட்சி பெறுறார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீர்களேயானால், அந்த மாதிரியான ஜாதகம் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீர்களேயானால், அதுவும் சுபத்துவர்களால் பார்க்கப்பட்ட சனி பகவானாக இருந்தாரே ஆனால் இந்த சசயோகம் வந்து ஒரு பெரிய அளவில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மிகப்பெரிய அளவாக அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் கொண்டு போய் வைக்கிறதோ, இல்லை அரசியலில் ஒரு பெரிய பர்சனாக வைக்கிறதோ, இல்லை ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வைக்கக்கூடிய அளவிற்கோ இந்த சனி பகவானுடைய ஆற்றல் உண்டு. சனி பகவானுடைய இந்த 7.5 சனியோ, இல்லை அவர்களுக்கு சனி தசைன்னு சொல்லக்கூடிய 19 வருஷமோ வறுமையாயின் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து சுபத்துவம் பெற்ற சனி பகவானாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த 7.5 சனி கடைசி 2.5 வருஷம் வந்து அவர்களை மிகப்பெரிய யோகத்தில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு தான் கண்டிப்பாக போவார். அதே சமயத்தில் ஒரு தர்மம் இல்லாத, நியாயமில்லாத செயல்களை செய்து அதன் மூலியமாக பொருளீட்டி வந்தார்களே ஆனால் அந்த பொருள்களையும் இந்த 2.5 வருஷத்தில் நிச்சயமாக எடுத்துருவார். அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பது, தேவையில்லாத பொருட்களை விற்று அடுத்தவர்களை மதிமயக்கி சாகடிப்பது, மற்ற மனிதர்களுக்கு பிரச்சனைகள் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 7.5 சனியின் கடைசி பாத சனி நிச்சயமான ஒரு பாடத்தை கொடுத்தே தீரும். அதனால் சந்தேகமே இல்லை. ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான், தர்மவான்னு சொல்லக்கூடியதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டானது வந்தே சேரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதற்கு மேலே வந்து பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய, அதுவும் வந்து இந்த கீழ்த்தட்டு ஒர்க்கர்ஸ், அதாவது சமையல் வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த 3 வருஷம். இதை தவிர வந்து இந்த இரும்பு வேலைகள் செய்கிறவங்க, இந்த பெயிண்டிங், இந்த ப்ளம்பிங் வேலை பண்ணுறவங்க, டிங்கரிங் பண்ணுறவங்க, அதை தவிர ஆட்டோ ஓட்டுநர்கள், பஸ்ஸு டிரைவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்களேன்னா பஸ்ஸு டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், டிங்கரிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களில் வந்து இந்த எழுத்து பணியாளர்கள், அதை தவிர பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த 7.5 சனியில், பாத சனியில் மிகப்பெரிய
ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் பார்க்கும் பார்வையின் மூலியமாக, அதுவும் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பெட்ரோல் சம்பந்தமான, கெரசின் சம்பந்தமான, இது ஆயில் சம்பந்தமான ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக ஒரு குறித்த அதிகமான லாபத்தை இந்த காலகட்டத்தில் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதற்கு மேல் உண்டான பலன்களை நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சுவாமி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ பொறுத்தளவுக்கு இந்த பயிற்சி சாதகமா அப்படின்னா சாதகம்தான். ஏன் சாதகம் அப்படின்னாக்க, ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார், ஆண் சனியாக இருக்கார். இந்த ஆட்சி பெற்ற சனி ஆண் சனியாக இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார். அதனால் அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த அதீத தைரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னாக்க, பெயர்ச்சி அடைஞ்சதுலேருந்து அடுத்த குரு பெயர்ச்சியான 23/4/2023 வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக யாரு கூடயும் டிபேட் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, அங்கே தனித்து இருக்கிற ராகுவை மாறி இருக்கிற சனி பகவான் பார்க்குறாரு. அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அந்த குரு பெயர்ச்சி போயிட்டு குருவும் அங்கே குருவும் சேர்ந்துறதுனால கோதண்ட ராகு ஆகிறாரு. அப்போ இந்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். அதே போல் மாறின சனிக்கு 10ஆம் பார்வை உண்டு. இந்த 10ஆம் பார்வையை அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க, அவருடைய மகரத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது என்னென்ன செயல்பாடுகளை செய்வார் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தெளிவாக சொன்னீங்க. 3 பேருமே ரொம்ப விளக்கமாக தெளிவாகவே சொல்லிட்டீங்க மகர ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் அவர் ராசியாதிபதியே 2ஆம் இடத்துக்கு தனகாரனாக போய்ட்றாரு. அப்போ தனகாரனாக போய் தனகாரனாகவே உட்கார்ந்துருக்கார். அப்போ தனகாரனாக உட்கார்ந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறத ஐயா சொன்னாங்க. அதனால் இந்த லாட்ரி ரேஸ்லாம் பணம் கிடைக்குங்கிறத வந்து தெளிவாகவே நம்ம கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க. அது இந்த தனஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார், ஆட்சி பெற்ற சனி. அப்போ அவரே உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஐயா சொன்னது போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே வந்து 11ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் பார்வையாக 11 பார்க்கிறார். 11ங்கிறது வந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ 11ஆம் இடத்தை பார்க்குறது அது வந்து யாருடைய வீடுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட வீடு. அப்போ செவ்வாயோட வீடாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த 11ல் இருக்கிறதுலையும் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இப்போதைக்கு வந்து இருக்கார். அதாவது 3ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல வந்து ராகுவுமாக இருக்கிறாங்க. இந்த ராகுவோட சேர்க்கை சேர்ந்து வரும்போது, குரு சேர்ற போது உங்களுக்கு அபரிமிதமான, அதாவது அவர் 3ஆம் இடத்துல இருந்து தைரிய வீரியத்தோடு இருந்து இங்கே 11ஆம் இடத்தை இவர் பார்க்கறதுனால, அதனால் வந்து மிகப்பெரிய அளவிலான எங்கேயாவது இருந்து எப்படியோ பழைய சொத்துக்கள், பழைய இது அந்த மாதிரி உள்ளதுகளில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய இது நிலுவைகள் இருந்ததுனாலோ, பூர்வீகத்தில் வந்து பழைய மூதாதையர்கள் வச்சுட்டு போன சொத்துக்களோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது. அது இப்போ இதில் வந்து 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் சனியும் இந்த சேர்க்கைகள் வர்ற காலத்தில் இதுகளை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் சிறந்த பழைய இதனால் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அடைகிறதுக்கு உண்டான காலமாகவும் இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்திலே இருந்து அந்த தனகாரகனே அந்த சனியோடு வந்து சுக்கிரன் சேர்ற போது இந்த மாதிரியான 5ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து வர்ற காலங்களில் இந்த மாதிரியான நிகழ்வும், பழைய சொத்துகள் மூதாதையர்கள் வச்சுட்டு போனது, நமக்கு இருக்கிற இடமே தெரியாது, அந்த மாதிரி இருந்த சொத்தெல்லாம் கூட அதுகளை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி அதுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளதை நம்முடைய கன்க்ளூஷன் வந்து ஐயா கொடுப்பாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, பாத சனியில் இருக்குது.
இந்த காலகட்டத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் அவர்களுடைய தசாநாதனம் புக்திநாதனம் நல்லபடியாக இருக்குமே பட்சத்தில் பிரச்சனைகள் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் தசாநாதன் புக்திநாதன் வந்து ஏற்றது போல் இல்லை என்றாலும் அவர்களுக்கு இந்த 7.5 சனி நிச்சயமாக ஒரு பாடுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், படிப்பில் பிரச்சனைகள் இருக்கும், பண வரவில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு நடக்கின்ற தசாபுத்திகள் நன்மை செய்யாமல் தீமை செய்கின்ற நடப்பு தசாபுத்தியாக இருந்தால் ஒரே கதி சரணாகதி. எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னாக்க நம்ம சென்னை அருகில் பூந்தமல்லி அப்படின்ற இடத்துல வைத்தியநாத ஈஸ்வரர் கோயிலில் தனி சன்னிதானம் சனீஸ்வர பகவானுக்கு இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த வைத்தியநாத ஈஸ்வரரில் தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். அப்போ நம்ம போயிட்டு அந்த வைத்தியநாத ஈஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள தனித்திருக்கின்ற சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற தடங்கல்கள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு, பிள்ளையாருக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமை காலையில் பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு வாங்க. ஏன் சாமி பிள்ளையாரை வணங்க சொல்கிறீங்க சனிக்கு அப்படின்னாக்க சனியை கட்டுப்படுத்தக்கூடியவர் விநாயகர். அதுக்கு அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவான், தன்னுடைய வலிமை தெரியாதவர் ஆஞ்சநேயர் பகவான், அவ்வளோ ஒரு வலிமை உண்ட ஆஞ்சநேயர் பகவான் சனீஸ்வரனை கட்டுப்படுத்தக்கூடியவர். அவரை வியாழக்கிழமை அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க, வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரி எனக்கு இதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை இந்த 3 வருஷமுமே சனி கோரையான காலையில் 6 to 7 3 எல் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு சனி விட்டு அடுத்த சனிக்கிழமையில் எல் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி விநியோகம் பண்ணிட்டுவாங்க. அடுத்த வாரம் தயிர் சாதம் பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தியினால் வருகின்ற சின்ன ப்ராப்ளத்தையும் சரணாகதி அடையும் போது விலக்கி கொடுப்பார். இதை தவிர மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியான 3 ஆண்டுகள் என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத கன்க்ளூஷன் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார். அவங்க கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கிற்கு ஸ்தானாதிபதியே வந்து சனி பகவான் தான். அதனால் அந்த ஸ்தானத்தை கண்டிப்பாக கெடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் மிகப்பெரிய ஒழுக்கத்தை அவர் அதில் எதிர்பார்ப்பார். ஏன்னா பணம் வந்து நிச்சயமாக வரும், ஆனால் சரியான விதத்தில் செலவு பண்ணலைன்னா வருவது கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலையும் வந்து நல்ல ஒரு நல்ல பேச்சுக்கள் நிலவணும். அது இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவார். அதனால் குடும்பம் வாக்கு எல்லாவற்றிலும் வந்து பொறுமை கடைபிடிப்பது மிகவும் நன்று அப்படின்றத சொல்கிறோம். சனி பகவானின் பார்வையின் மூலியமாக 4, 8, 11 இந்த 3 இடங்களும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடியது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனி பார்வையில் ஒரு கெட்ட கிரகம் இன்னொரு கெட்ட இடத்தை பார்க்கறதுனால் அது பலப்பெறுகிறது அப்படின்றது தான் சொல்லணும். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகங்கள், அதுவும் தனகாரகனே 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் வரக்கூடிய சம்பவிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுடைய உடல்நிலையில் மிகவும் கருத்தாக இருப்பது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்தையே சனி பகவான் அவனே வந்து இந்த ஆயுள் காரகன் அவனே பார்க்கறதுனால ஜாகிரதையாக இருக்கிறதும், ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக ஆயுளை குறிக்கக்கூடியது மிகவும் அதிகம்ன்றதுனாலையும் கண்டிப்பாக
இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையை கவனத்தில் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. மருத்துவர் ஆலோசனை செய்யக்கூடியது மிகவும் நல்லதாக இருக்கும். பண வருமானத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மதத்தினர் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். 8ஆம் இடத்தில் குரு பகவானின் பார்வையும் இருக்கிறதுனால, சுபத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள் வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, குருவை பார்க்கறதுனால உங்களுக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இந்த கடைசி 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி காயத்ரி சொல்லிட்டு வந்தீங்களே ஆனால், அதாவது ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்ராய தீமஹி தன்னோ சன பிரசோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாக சொல்லிட்டு வந்தீங்களே ஆனால், கண்டிப்பாக உங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் சென்று மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடும். அதுவும் இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த உங்களுடைய மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இது ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.